பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக கிரியை செய்யும், வார்த்தையை கொண்டு பேசும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும், வாயிருந்து பேசும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அளவில்லாத கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுடைய அப்பந்தனியர் ஆசீர்வதித்து உங்கள் எல்லா வியாதியை விலக்கி உங்களை விடுதலை தருவாராக. ஆமேன். இந்த நாளில் இறைவார்த்தையை நாம் தியானிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-8. இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மை. பிதாவுக்கு சமமாகி இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். அதனால் பிதா எல்லா நாமத்திற்கு மேலாக இயேசு உயர்த்தியிருக்கிறார். பாருங்க, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நமக்கு முழு உலகத்திற்கு அவர் தான் முன்மாதிரி. பிதாவுக்கு ஈக்குவலாக இருக்கிறார், சமமாக இருக்கிறாரு. அதை கொள்ளையாடலை, அந்த மேன்மையை, அந்த உயர்வை, அந்த அந்தஸ்தை, அந்த தகுதியை கொள்ளையடிக்கலை, அபகரிக்கலை. அதுக்கு பதிலாக தன்னைத்தானே தாழ்த்தினார். பிதாவின் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்ற, சுயமாக நான் பேச முடியாது, நான் சுயமாக வரலை, பிதா என்னை அனுப்பியிருக்கிறார், பிதா எனக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்தேன். சுய மகிமையை தேடுறவன் சுய விருப்பத்தெல்லாம் பேசுவான். நான் அனுப்பினவருடைய மகிமை விரும்புறதுனால அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற வந்திருக்கேங்கிறார். நான் தனிமையாக இல்லை, நான் பிதாவோடு இருக்கிறேன், நான் சுயமாய் பேசவில்லை. அவர் எனக்கு பேசுவதற்கு என்னன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய விருப்பத்தை அவர் சொன்னதை உங்களுக்கு நான் நிறைவேற்ற வந்திருக்கேங்கிறார். வாசிக்கலாமா? 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவை பரியந்தம், அந்த சிலுவையிலே முன்னே பேச 3 வார்த்தைக்கு பின்னே பேச 4வது வார்த்தை, அவர் கைவிடப்பட்ட போதும், கதறின போதும் பிதாவின் விருப்பத்தையே நிறைவேற்றி கொண்டார். அதனால தான் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை வானோர் பூதலத்தோர் முழங்கால்களாக முடங்கவும் நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ண எல்லா நாமத்துக்கு மேலாக பிதா தம்முடைய குமாரனை உயர்த்தினார். இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்னதாக ஒரு அடிமையை போல, ஒரு மனுஷ ரூபமாக, தாழ்மையாக, மரண பரிதை சிலுவை பரியந்தம் அவர் சுயமா எந்த ஒரு முடிவு எடுக்கலை. பிதாவின் சித்தத்திற்கு, பிதாவின் வார்த்தைக்கு, விருப்பத்துக்கே அவருடைய கண்களை எப்பவும் பிதாவையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. தேவ பிள்ளைகள், இந்த செய்தி கேட்கிற நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு எத்தனை பேர் மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமைன்ட்டான். கன்னிகை அறியாத ஒரு புருஷன் அறியாத கன்னிகை எப்படி நான் ஒரு கற்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற முடியும், குமாரனை பெற முடியும்? இது எப்படி ஆகும்? தூதன் சொல்கிறான், மனுஷனால கூடாது தான், தேவனால எல்லாம் கூடும். அடுத்த வார்த்தை, நான் ஆண்டவருக்கு அடிமைங்கிறான். உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எவ்வளோ தாழ்மை! ஒரு யூத பெண் கன்னிகை, கல்யாணம் முடிக்காமல் ஒரு கற்பவதியான, எவ்வளோ அவமான நிந்தைகள் வந்திருக்கும். அதெல்லாம் கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இரட்சகரை பெற்று எடுப்பதற்கு அந்த அம்மா எவ்வளோ விதமான அவமானங்கள் எல்லாம் நிந்தைகளாக சகிச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து தம விரோதிகளால் செய்த, பாவிகளை செய்த விரோதமான செயல்களை சகிச்சிருக்கிறார். தமக்கு உண்மைத்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணலை. இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் தாழ்மை, கிறிஸ்து இயேசு கொடுத்த சிந்தை, தனக்கானவில்லை பிறருக்கானவில்லை தேடுங்க. இந்த செய்தியின் மூலமா இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை, அந்த எளிமையை எல்லாரும் அடிச்சோடியில் பின்பற்றுவோம். தாழ்த்த பழகிக்கங்க. இயேசு கிறிஸ்து இன்னும் தாழ்த்துங்க.
இன்னும் தாழ்த்துங்க. அந்த தாழ்மையாய் நடந்துக்கோங்க. நியாயம் நம்ம பக்கம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து நியாயம் இருந்தது, அமைதியாக இருந்தார். சத்தமிடாத காட்டை போல இருந்தார். அதனால நியாயம் எடுபட்டு போச்சு. நீதிபரர் வெளிப்பட்டார். பிதாவாகிய தேவன் அந்த நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தார். மரணம் கட்டி காக்க முடியவில்லை, பாதாளம் அடக்கி வைக்க முடியவில்லை, பிசாசின் வல்லமை தடை செய்ய முடியவில்லை. எல்லாவற்றையும் ஜெயிச்சு உயிரோடு எழுந்து இயேசு உயிர்த்தெழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான் அவருடைய தாழ்மை, அந்த அடிமை, அந்த ஏழ்மை மனுக்குலத்தின் இரட்சகராக சிலுவையில் வெற்றி சிறந்து உயர்த்தி பிதாவின் வலது பாரசத்தில் வெற்றி பெற்றவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவருடைய அடிச்சுடைய தாழ்மையாய் பின்பற்றுகிற எல்லாரும் அவரை போல ஜெயம் பெற்று அவருடைய வலது பாரசத்தை வெற்றி இருப்போம். இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் நமக்கு அந்த தாழ்மையை, கிறிஸ்துவின் தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அந்த அனுபவத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.